யானைக்கு தன்னோட பலம் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பெண்களாகிய நம்மளுக்கும் பொருந்தும். ஏன்னா நம்ம கிட்ட எவ்வளோ பவர் இருக்கு அப்படிங்கிறத நிறைய சூழ்நிலைகளை நம்ம மறந்தே போயிடுறோம். அதுக்கு சில ஆண்களும் கொஞ்சம் பெண்களும் கூட காரணமா இருக்காங்க. நம்ம ஏன் சூப்பர் உமன் அப்படின்னு நான் சொல்றேன் தெரியுமா? என்கிட்ட அதுக்கு எவிடன்ஸுக்கு 5 காரணங்கள் இருக்கு. முதல்ல அடாப்டிவ். ஒரு செடியை ஒரு மண் தொட்டிலேருந்து இன்னொரு மண் தொட்டிக்கோ இல்லை வேறு இடத்துலையோ மாற்றி வைக்கும்போது அது துளிர்த்து வரத்துக்கு ரொம்ப டைம் ஆகும். கவனிச்சிருக்கீங்களா? ஆனால் நம்ம அப்படி இல்லை. ஒரு நொடியில் இன்னொரு வீட்டில் நம்மளை கொண்டு போய் வைக்கும்போது இது என்னுடைய குடும்பம், இவர் என்னுடைய கணவர், இது என்னுடைய சொந்த பந்தங்கள் அப்படின்னு நம்மளால் ஈஸியாக அக்செப்ட் பண்ணி நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது நம்மளோட பவர் நம்பர் 1. அடுத்தது குவிக் லேர்னிங். இது வரைக்கும் நம்ம எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம வளர்ந்துருந்தாலும் நம்ம இன்னொரு வீட்டுக்கு போகும்போது குவிக்காக சீக்கிரமாக நம்மளால் அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி, அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி, அங்கே இருக்கிறவங்களோட சுபாவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் எல்லாத்தையுமே கற்றுக்க முடியும். சீக்கிரமாக அந்த சேஞ்சஸை நம்மளுக்குள்ளே நம்மளால் கொண்டு வர முடியும். 3வது எம்பத்தி. நம்மளால் இன்னொருத்தவங்களுக்கு அளவிட முடியாத அளவுக்கு அன்கண்டிஷனல் லவ், அன்பை கொடுக்க முடியும். இதில் இன்னொரு அழகு என்ன தெரியுமா? நம்ம மனசுக்குள்ளே எவ்வளோ வலி, எவ்வளோ பெயின் இருந்தாலும் நமக்கு பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ யாராவது வீட்டுக்கு வராங்க அப்படின்னாலோ இல்லை அவங்க மனசு கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னாலோ நம்மளால் ஆத்மார்த்தமான ஒரு அன்பை நம்மளால் கொடுக்க முடியும். இது எவ்வளோ பெரிய பவர் பார்த்தீங்களா? அடுத்தது நமக்கு இருக்கிற வலியும் வேதனையும் மறைச்சிக்கிட்டு நம்மளால் மற்றவங்க கிட்ட சுலபமாக சிரிச்சும் அன்போடையும் பேச முடியும். நம்மளால் மற்றவங்களோட உணர்வுகளையும் நம்மளோட உணர்வுகளுக்குள்ளே அக்காமடேட் பண்ண முடியும், ஏற்றுக்க முடியும். அடுத்தது குடும்பம்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். நமக்கு பிடிச்ச விஷயம் இருக்கும், பிடிக்காத விஷயம் இருக்கும். நமக்கு வேணுங்கிற நபர்கள் வருவாங்க, நமக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லாத நபர் வருவாங்க. ஆனால் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி ஒரு அழகான குடும்பமாக கொண்டு போகிற சக்தி நம்மளை தவிர வேற யாருக்கு இருக்கு? அதனால தான் சொல்கிறேன், நம்ம எல்லாருமே சூப்பர் உமன். ஆனாலும் சில நேரத்தில் ஏன் சில பேர் நம்ம கிட்ட இருக்கிற ரெட் ஃபிளாக், நெகட்டிவான குணங்கள் அப்படின்னு கொஞ்சம் விஷயத்தை ஹைலைட் பண்ணுறாங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்னு பார்க்கலாமா? ஜென்ரலாக எல்லாரும் விமன் கிட்ட பார்க்குற நெகட்டிவ் குவாலிட்டினோ இல்லைனா ரெட் ஃப்ளாக்ஸ்னோ எதெல்லாம் சொல்கிறாங்க தெரியுமா? இந்த 7 விஷயங்களை தான். முதல்ல ஓவர் பொசசிவ்னஸ். அது மெட்டீரியலிஸ்டிக்காக இருந்தாலும் சரி, நகையாக இருந்தாலும் சரி, சில விஷயங்களாக இருந்தாலும் சரி, சில நபர்களாக இருந்தாலும் சரி, எஸ்பெஷலி நம்மளோட துணைவராக இருந்தால் நம்ம ஓவர் பொசசிவாக இருப்போம். நமக்கு கல்யாணம் ஆன அடுத்த செகண்ட்லேருந்தே அவர் தான் நம்மளோட உலகம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறதுனால, நிர்ணயம் பண்ணிக்கிறதுனால அது மட்டுமே நம்மளோட கவனத்தில் எப்பயும் இருக்கும். விடாமல் அந்த மனுஷனை 24/7 மானிட்டர் பண்ணுறதும், எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்க, யார் கூட பேசுகிறாங்க, எனக்கு பிடிக்காத விஷயங்கள் இங்கே செய்யக்கூடாது, இந்த மாதிரியான கண்டிஷன்ஸோடு நம்ம ஓவர் பொசசிவாக இருக்கும்போது நாள் ஆக ஆக அதுவே கொஞ்சம் ஜெலசியாகவும் பொறாமையாகவும் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது ஆண்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன் யாருக்குமே பிடிக்காது. எந்த விஷயமெல்லாம் ஹனிமூன் டைமில் கல்யாணம் ஆகி ஒரு 30லேருந்து 90 நாளுக்குள்ளே எந்தெந்த விஷயங்கள்லாம் அழகானதாக இருந்ததோ அது எல்லாமே இரிட்டேஷனாக மாறுற ஒரு ஸ்டேஜில் கொண்டு போய் நம்ம விடக்கூடாது. எதனால நம்ம ஓவர் பொசசிவாக இருக்கோம், நம்ம ஏன் ஜெலசியாக ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த உண்மையை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை கண்டுபிடிக்கணும். நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். உங்களுக்கு அதுலேருந்து யூஸ்ஃபுல்லாக ஏதாவது டிப்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஓவர் பொசசிவ்னஸ்லேருந்தும் ஜெலசினஸ்லேருந்தும் வெளியில் வர முடியுமான்னு பாருங்கள். அடுத்தது, நம்ம நிறைய விஷயத்தை பற்றி ரொம்ப யோசிச்சுட்டே இருப்போம். ஓவர் திங்கிங். அது நமக்கு ரொம்ப சுலபமாக நடக்கும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் சில பேர் இருக்காங்க, அவங்க போன ஜென்மம் வரைக்கும்லாம் கூட போய் பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. நமக்கு அவ்வளோ ஞாபக சக்தி இருக்குது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சாதாரண விஷயத்தை கூட நம்ம மைண்டில் போய் ரீப்ளே பண்ணி பார்த்துட்டே இருக்கிறதுனால நம்ம ஹஸ்பண்ட் கிட்டேயோ இல்லை நம்ம வேறு யார்கிட்டயோ கம்யூனிகேட் பண்ணும்போது, பேசும்போது அந்த விஷயத்துலேருந்து பாதி விஷயத்தை மட்டும் தான் நம்ம அவங்கக்கிட்ட சொல்லுவோம். ஸோ நம்ம கூட பேசுகிறவங்க எப்போவுமே ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. இவங்க என்ன மனநிலையில் இதை சொல்கிறாங்க, ஏன் இப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் நம்ம கணக்கு இல்லாமல் யோசிச்சு வச்சிருக்கிற ரீசன்ஸ் வந்து அவங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த மொமெண்ட்டில் தயவு செஞ்சு அதுலேருந்து வெளியில் வந்து இந்த நொடி, இந்த ப்ரெசென்ட்டில் என்ன நடக்குது, இப்போ நடந்துட்டு இருக்கிற சம்பவத்துக்கு ரிலேட்டடாக இருக்கிற விஷயத்தை பற்றி மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற அந்த தெளிவு நமக்கு வரணும். அடுத்தது, ஜென்ரலாக எல்லா மனிதர்களுமே எதிர்பார்க்கறது ஒரு சின்ன பாராட்டுதல். அதுலேயும் நமக்கு அது ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் கூடவே வேணும். ஆனால் நம்மளால் அந்த பாசிட்டிவாக சொல்கிற விஷயங்களை ஏற்றுக்கிற மாதிரி நெகட்டிவாக யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா சுலபமாக ஏற்றுக்க முடியுதா அப்படின்னா
இல்லை நம்ம ஏற்றுக்க மாட்டோமே. ஒரு 30 நாள் நீங்கள் ரொம்ப அட்டகாசமாக சமைக்கிறீங்க, ரொம்ப சூப்பராக ஒரு டிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா 31வது நாள் யாராவது வந்து இது கொஞ்சம் நல்லா இல்லை, இது டேஸ்டியாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்மளே 30 நாள் சமைச்சதை மறந்து போயிடுறோமே. இனிமேல் நான் சமைக்க மாட்டேன், இனிமேல் இது வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒரு பெரிய முடிவை ஒரு சின்ன விஷயத்தை வச்சே நம்ம எடுத்துருவோம். அப்போ நமக்கே நம்ம பலம் தெரியாதப்ப மற்றவங்களுக்கு அது தெரியணும்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக்கோ இல்லை நெகட்டிவாக யாராவது பேசினாங்களோ ஒரே ஒரு நிமிஷம் அதில் ஏதாவது உண்மை இருக்கா அப்படின்னு தெளிந்த சிந்தனையோடு பாருங்க. நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்டைலை அதை இன்னும் பெட்டராக மாற்றும். நம்மளோட இமோஷன்ஸையும் உணர்வுகளையும் ப்ராசஸ் பண்ணுற விதம் வேற, ஆண்கள் அவங்களோட இமோஷன்ஸையும் உணர்வுகளையும் ப்ராசஸ் பண்ணுற ஸ்டைல் வேற. நம்மளோட உணர்வுகளை நம்ம இறக்கி வைக்கிறதுக்காகவும் பகிர்ந்துக்கிறதுக்காகவும் தான் நம்ம ஆண்கள் கிட்ட சொல்கிறோம். ஆனால் அவங்க அதுக்கான தீர்வை கண்டுபிடிக்கிறதுல தான் அவங்க குறியாக இருப்பாங்க. ஸோ இதனால தான் நம்ம ஒரு உணர்வையோ இல்லை இமோஷன்ஸையோ ப்ராசஸ் பண்ணுற விதம் வேற, ஆண்கள் அதே உணர்வுகளை ப்ராசஸ் பண்ணுற விதம் வேற. இது நம்ம புரிஞ்சுக்கும் போது நம்மளால் ஆண்கள்கிட்டயோ நம்ம துணைவர்கிட்டயோ இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ பேசும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்க கிட்ட நம்ம பேச தொடங்கும் போதே இல்லை நான் ஒரு தீர்வு கேட்கறதுக்காக உங்ககிட்ட வரல, நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் கேட்டால் போதும் அப்படிங்கிற அந்த தெளிவோடு நம்ம அவங்க கிட்ட போகும்போது கண்டிப்பாக அவங்க கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த 2 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயங்க. முதல்ல மூட் ஸ்விங்ஸ். ஏன் நமக்கு மூட் ஸ்விங்ஸ் வருது அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கலாம், குழந்தை பருவத்தில் நடந்த நெகட்டிவான விஷயங்களோட பாதிப்புலேருந்து நம்ம இன்னும் வெளியில் வராததாக இருக்கலாம், ஊட்டச்சத்து சரியாக இல்லாததாக இருக்கலாம், தூக்கம் சரியாக இல்லாததாக இருக்கலாம், நம்மளோட ஏஜ் கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களால் நமக்கு மூட் ஸ்விங்ஸ் வரலாம். ஆனால் நமக்கு இந்த மூட் ஸ்விங்ஸ் இருக்குங்கிறது பெரும்பாலான ஆண்களுக்கு புரியாதுங்க. அதனால் அவங்க நம்மக்கிட்ட எப்படி பேசணும் என்ன பேசணும்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கிறது கூட ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு தெரிய வேண்டியது இல்லை எனக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்குது, நான் 10 மணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், 10:10க்கு ரொம்ப சோகமாக இருக்கேன், 10:15க்கு நான் திரும்ப சந்தோஷமாக இருக்கேன், ஆனால் 10:30க்கு வாழ்க்கையிலேயே மோசமான டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படிங்கிற இந்த ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கிற மூட் ஸ்விங்ஸை நம்ம எப்போ உணர்றோமோ அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறதையும் நம்மளால் தெளிவாக யோசிக்க முடியும். அடுத்தது, நிறைய பெண்கள் பண்ணுற ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? அவங்களுக்குன்னு கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்காதது தான். இல்லை என்னோட வாழ்க்கையில் இதெல்லாம் வாய்ப்பே இல்லை, என்னோட ஃபேமிலி சர்க்கிளில் என்னால் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறத விட நம்ம ஒரு நல்ல தீர்வை நோக்கி போகணும் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் பெட்டர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கான ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்தை நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தான் ஆகணும். வெளி உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். நம்ம ஒரு சின்ன கூண்டுலேயே இருக்கும்போது நம்மளால் எப்படி வெளியில் நடக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த கூண்டுலேருந்து அந்த கட்டுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து இல்லை வெளி உலகம் எப்படி இருக்குது, மற்றவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற அந்த புதுசாக ஏதாவது நான் கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தையும் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வரணும். உங்களோட பர்சனல் வெல்னஸில் கண்டிப்பாக கொஞ்சமாவது ஃபோக்கஸ் பண்ணணும். பெண்கள்னாலே ஜென்ரலாக தியாகம் பண்ணி எல்லாருக்கும் நல்லது பண்ணுறது மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லைங்க. உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிட்டா தான் மற்றவங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துக்க முடியும். ஸோ இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இதில் ஒன்றோ இல்லை சிலதோ ரெட் ஃப்ளாக்ஸ் உங்ககிட்ட இருக்கான்னு யோசிங்க. இதுலேருந்து எப்படி நீங்கள் வெளியில் வரணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தான் யோசிக்கணும். ஆமாம், நம்ம எப்போவுமே இப்படி சூப்பர் உமனாக தான் இருக்கணுமா? இந்த விளம்பர படங்கள் எல்லாம் வர மாதிரி சிரிச்சுக்கிட்டே வேலைக்கு போயிட்டு அப்படி தெம்பா திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் பண்ணிட்டு எல்லா உறவுகள்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிட்டு சிரிச்ச முகத்தோட ஆக்சுவலாக அப்படி இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ப்ராக்டிக்கலாக அது பாசிபிளே இல்லைங்க. திருமதி இந்திரா நூயி அவர்களே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க கார்ப்பரேட் லைஃப்பில் இருக்கும்போது 20 மணி நேரம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது நிறைய விஷயங்களை அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நம்மளால் எல்லாத்தையுமே பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ண முடியும், யாரோட உதவியும் எனக்கு தேவையில்லை, நானே எல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷன் நமக்கு தேவையில்லாததுங்க. ஒரு சில இடத்துல தப்பு நடக்குது, ஒரு சில இடத்துல தவறு நடக்குது அப்படின்னா இட்ஸ் ஓகே, பரவாயில்லை. எல்லாத்துலேயுமே நம்ம சூப்பர் உமன் அப்படின்னா எதுவுமே தவறு செய்யாத, எல்லா இடத்துலையும் ஸ்ட்ராங்காக நிற்கிற உடஞ்சே போகாத ஆள் தான் சூப்பர் உமன்னா இல்லைங்க, அந்த டெஃபினிஷனே தப்பு. சில நேரங்களில் நமக்கும் மனசு வேதனை இருக்கும், சில நேரங்களில் நம்மளும் தவறுகள் செய்வோம். அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இது ஓகே தான், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம மூவ் பண்ணும்போது நம்ம லைஃப்பும் நம்மளோட மனசும் இன்னும் பெட்டராக இருக்கும், நமக்கு இன்னும் நிம்மதி கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், யோசிச்சு பாருங்கள், பெட்டராக ஃபீல் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.